வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில், விஜயுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு நியூஸ் 18க்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். நியூஸ் 18 குடும்ப தலைமை ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வீகம் குறித்த கேள்விகளுக்கு மனம் திறந்து பேசினார். तमिलनाडु की करना चाहता हूं, वहां पर आपका एआईडीएमके के संग गठबंधन है इस बार. क्या कुछ बात विवेक जी से भी हो रही है इस वक्त भारतीय जनता पार्टी की, ऐसी कुछ अटकलें हैं? तो मैंने सोचा आपसे सीधे पूछूं. देखिए, जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை மறுக்கவில்லையா என்ற கேள்விக்கு அமித் ஷா பதிலளித்தார். तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. விஜயுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை என்றும் அமித் ஷா தெரிவித்தார். விஜய் பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கான கதவு இன்னும் மூடப்படவில்லை என்பது அமித் ஷாவின் கருத்து மூலம் தெரிய வருவதாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் தெரிவித்தார். விஜய் உள்ள வர்றதுங்கிற விஷயத்த அமித்ஷா ரூல்ட் அவுட் பண்ணல, அதை மறந்துடக்கூடாது. இப்போ ராகுல் காந்தி பேசுறாரு அப்படிங்கிறப்போ யாரு வேணும்னாலும் பேசலாமே அப்படிங்கிற பதில் ராகுலுக்கு மட்டும் இல்ல, ராகுலும் பேசலாம், அதே போல நாங்களும் பேசலாமே அப்படிங்கறத அர்த்தம். எந்த இடத்துலயும் விஜய்க்கு நோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எந்த பதிலும் சொல்லல. அதுதான் முக்கியமான டேக்அவே. சோ இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான ஓபனிங் விஜய்க்கு இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் என் கார்டு போடல. பாஜகவிற்கு எதிராக கொள்கை அடிப்படையில் தனி கட்சி தொடங்கியுள்ள விஜய் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறதாக தான் கட்சியை உருவானது, கொள்கையே அதுதான். அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில அவர் இணைய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இன்றைக்கு விஜய்க்கு இல்ல. அப்படி ஒருவேளை விஜய் இந்த கூட்டணியில இணைஞ்சிட்டாரு, இல்ல இந்த சிபிஐ என்கொயரி அதனுடைய போக்கு இது எல்லாமே அப்படி அவரை நோக்கி தள்ளுகிறது அப்படின்னா இந்த தேர்தலோட அவரோட அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னைக்கு இருக்க ஏடிஎம்கே மட்டும் அவங்களுக்கு கூட்டணியில பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த பாஜக கவனம் செலுத்த இருக்கும் சூழலில் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது விரைவில் தெரிய வரும். பிரதமர் மோடி குறித்த கருத்துக்கு ராகுல் காந்தி பீகார் தேர்தலில் விலை கொடுப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் சத் பூஜைக்காக சுத்திகரிக்கப்பட்ட நீரை கொண்டு போலி யமுனை உருவாக்கப்பட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் நியூஸ் 18 குடும்ப செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமித் ஷா, ராகுல் காந்தி பிரதமர் மோடியை மட்டுமல்ல சத் தெய்வத்தையும் அவரது பக்தர்களையும் அவமதித்துள்ளதாக கூறினார். मोदी जी का अपमान नहीं कर रहे हैं. राहुल जी ने छठ मैया के सारे भक्तों का अपमान किया है, बिहार और पूरे पूर्वांचलियों का अपमान किया है. और मैं मानता हूं इस चुनाव में बिहार चुनाव में उनको इसका बहुत बड़ा खामियाजा भुगतना पड़ेगा. ஒவ்வொரு முறை ராகுல் காந்தி சேற்றை வாரி இறைக்கும் போதும் அதில் தாமரை மலர்ந்துள்ளதாகவும் அமித் ஷா கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின்றி தாவேக நிர்வாக குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் கூட்டணி நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கூட்டத்திலுமே தாவேகவுடைய கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் அடித்தளம் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். இதனிடையே தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை எதிர்கொள்வது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18க்கு பேட்டியளித்தார். தமிழ்நாட்டில் நடக்க போற இஷ்யூஸ் இப்போ எஸ்ஐஆர் இருக்கு. அது எஸ்ஐ நம்ம எப்படி நம்ம மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் ஒன்றிய செயலாளர்கள் பூத் லெவல் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ ரோட் ஷோவா அதுல எதுவும் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல எஸ்ஓபி அவங்க உயர்நீதிமன்றம் 10 days டைம் கொடுத்திருக்காங்க. காவல்துறை அது வழிமுறைகளை கொடுக்கட்டும், நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிசைட் பண்றோம். எஸ்ஐஆர் என்கிற பெயரில் போலியாக வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் எனவும் அருண்ராஜ் குறிப்பிட்டுள்ளார்.
செல்போனில் முன்பின் தெரியாத நபர்கள் அழைத்தால் அவர் யார் என அறியும் வசதி இன்னும் 6 மாதங்களில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதி விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மோசடி அழைப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க நுகர்வோருக்கு உதவும் வகையில் செல்போன்களில் அழைப்பாளர் பெயரை காண்பிக்கும் வசதியை அறிமுகப்படுத்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது. இதற்காக இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் செல்போன்களில் CNAB எனப்படும் அழைப்பு பெயர் தரவுத்தள வசதி இருப்பதை உறுதிப்படுத்த போதிய அறிவுறுத்தல்களை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதியை அறிமுகப்படுத்துவதில் மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் இடையே சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் அங்கீகரிக்கப்பட்டவுடன் புதிய வசதி 6 மாத காலத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு செல்போனில் அழைப்பவரின் செல்போன் எண்ணுக்கு பதிலாக அவரது பெயரே திரையில் காண்பிக்கப்படும். இந்த வசதி 4G மற்றும் 5G வசதி கொண்ட செல்போன்களில் மட்டும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையில் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என்று கணித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய முந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் மழை நின்று வெயில் அடிக்க தொடங்கிய நிலையில் அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2000 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்தனர். சர்வதேச பொருளாதார நிலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, உள்ளூர் சந்தை ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து ஏறுமுகமாக உச்சத்தில் இருந்த தங்கம் விலை தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் தங்க விலை அதிரடியாக புதன்கிழமை 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலையில் சவரனுக்கு 1080 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 920 ரூபாய் அதிகரித்தது. இதனால் சென்னையில் 1 சவரன் தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்று விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து நல்ல மழை பெய்தது நல்லாட்சிக்கு அடையாளம் என்றும், ஆனால் சிலர் அதனை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான். தொடர்ந்து பேசிய அவர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் உள்ள சதியை உணர்ந்து தொடக்கம் முதலே எதிர்த்து வருவதாக கூறினார். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். பீகாரில் பாஜகவின் தோல்வி உறுதியானதால் வாக்காளர்களை நீக்க துணிந்தார்கள் என விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலும் முயன்று பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை ஒத்திவைக்க வேண்டும் என திமுக கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 முறை வருவார்கள் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் நவம்பர் 4 முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை வழங்கி அதை நிரப்பும் பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது அங்கு இல்லாதவர்கள், இடம் மாறியவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் அடையாளம் காணப்பட்டு புதிய தகுதியுள்ள வாக்காளர் விவரங்களை சேகரிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் விடுபடுவதை தவிர்க்க ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிப்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து தகுதியுள்ள குடிமக்களும் வீடுதோறும் நடைபெறும் கணக்கீட்டு பணியில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிகபட்சம் 1200 வாக்காளர் மட்டும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடி
நடவடிக்கைகள் சீரமைக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தள்ளி வைக்க வேண்டுமென திமுக கூட்டணி வலியுறுத்தியிருக்கும் நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமென அதிமுக, பாஜக வரவேற்பு தெரிவித்துள்ளன. திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும், கேரளத்திலும், புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலே இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் மரியாதை கொடுத்தால் கூட்டத்தினுடைய நோக்கம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்ஐஆரை தள்ளி வைக்க வேண்டும். எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை, உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஒரு செயல் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டு இருக்கும்போது, நடவடிக்கை இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பது ஒரு மாண்பான விதி. இது ஒரு சீர்திருத்தம். ஏறத்தாழ பலமுறை 8 முறை இன்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8 முறை இதே போன்ற எஸ்ஐஆர் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 1951 2004 வரைக்கும் சராசரியாக 6.5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்காக நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் வரும் 4ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. இதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என திமுக கூட்டணி அறிவித்தது. இதில் பங்கேற்க வருமாறு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் திமுகவின் தலைமை அலுவலக செயலாளர் பூச்சி முருகன் வழங்கினார். தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு அதிமுக ஏற்கனவே ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் KN நேரு மறுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பணியிடங்களை வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி நிரப்புவதற்கு தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் 2569 பணியிடங்களுக்கு 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நோக்கத்துடன் களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ள KN நேரு அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நகராட்சி நிர்வாகத்துறையில் புதிய ஊழியர்கள் நியமன முறைகேடு புகார் தொடர்பாக FIR பதிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் பொறுப்பு DGP நடுநிலையோடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை திமுக அரசு வேட்டையாடி வருவதாக விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பணி நியமன முறைகேடு குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ரஃபேல் விமானத்தில் பறந்தது மறக்க முடியாத அனுபவம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். எதிர்ப்படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த திரௌபதி முர்முவுக்கு விமானப்படை வீரர்கள் சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. ஏற்கனவே தயாராக இருந்த ரஃபேல் போர் விமானம் முன்பு ராணுவ உடையில் நின்று அவர் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார். பின்னர் குரூப் கேப்டன் அமித் கெஹானி இயக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் ரஃபேல் போர் விமானம் வானில் சீறி பாய்ந்தது.
விமானப்படை தலைமை தளபதி AP சிங் மற்றொரு ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்ற ரஃபேல் விமானம் சுமார் 30 நிமிட பயணத்துக்கு பிறகு தரையிறங்கியது. இதன் மூலம் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். திரௌபதி முர்முவின் ரஃபேல் பயணம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மதுபான பாரில் கடந்த மே மாதம் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் நீட்சியாக போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கில் வெளிநாட்டு கும்பலுடன் பலருக்கு தொடர்பு இருப்பதும் பல லட்சம் ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஸ்ரீகாந்த் செவ்வாய்க்கிழமை ஆஜராகவில்லை. வேறொரு நாளில் ஆஜராக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் தரப்பில் அமலாக்கத்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நேற்று நடிகர் கிருஷ்ணா சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை விசாரணை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 11 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போதைப்பொருள் கும்பலுடன் மேற்கொண்ட பண பரிவர்த்தனை குறித்து விசாரித்ததாக தெரிகிறது. கும்பக்கரை அருவியில் குளிக்க 18 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்த கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மழை தொடர்ந்த நிலையில் தடையும் நீட்டிக்கப்பட்டது. தற்போது மழையின் அளவு குறைந்ததால் நீர்வரத்து சீரானது. இதையடுத்து அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. 48 அடி கொண்ட பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கோதையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தொடர்ந்து 6வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்மண்டபம், நீச்சல் குளமும் நீரில் மூழ்கின. சாலையோரம் நின்றிருந்த மூதாட்டியை காட்டுப்பன்றி ஆக்ரோஷமாக முட்டி தூக்கிய காட்சிதான் இது. ஈரோடு மாவட்டம் பவானி சாகரை ஒட்டிய வனப்பகுதியில் ஏராளமான விலங்குகள் வசித்து வருகின்றன. அவ்வப்போது அவை ஊருக்குள் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழலில் தான் காட்டுப்பன்றி ஒன்று பவானி சாகருக்குள் நுழைந்துள்ளது. சாலையில் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்த காட்டுப்பன்றி டீ கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த 70 வயது மூதாட்டியை கனப்பொழுதில் முட்டி தூக்கியது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதால் பவானிசாகர் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊருக்குள் நுழையும் விலங்குகளை கண்காணித்து அவற்றை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கோவிலை கையகப்படுத்த சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் ஆபத்தானபுரம் பகுதியில் பச்சை வாழியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தர்மகர்த்தா மூலம் நிர்வாகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் பெருமளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் சில மாதங்களுக்கு முன்பு கையகப்படுத்த வந்தபோது நீதிமன்றத்தில் ஒரு பிரிவினர் தடை உத்தரவு பெற்றனர். இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலை கையகப்படுத்த அறநிலையத்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போலீசாருடன் சென்றனர். இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறிய நிலையில் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனால் கடும் பதற்றம் நிலவியது. இதனிடையே கோவிலை அறநிலையத்துறையினர் கைப்பற்ற 2 வாரங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அங்கிருந்து புறப்பட்டனர்.
மாமல்லபுரத்தில் வரும் 5ஆம் தேதி தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். நம் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ்நீள் அடரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் அழைப்பு விடுக்கவுமான ஓர் கடிதம் என குறிப்பிட்டுள்ள விஜய், சூழ்ச்சியாளர்கள் நம்மை துச்சமாக எண்ணி தூறு செய்த போதினும் அதனை உடைத்தெறிந்துவிட்டு அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்த்தட வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேகா படைக்கலன்களாக தொண்டர்கள் இருக்கையில் அவர்களுடனான உறவை எவராலும் தடுக்க இயலாது என குறிப்பிட்டுள்ள விஜய், கடந்த ஒரு மாதமாக மௌன சாட்சியாக உலகிற்கு தமிழ் மக்கள் உரைத்துக் கொண்டிருக்கின்றனர் என கூறியுள்ளார். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில் அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் கட்சியின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதால் இது தொடர்பான முடிவுகளை எடுக்க கட்சியின் பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டம் வரும் 5ஆம் தேதி மாமல்லபுரம் 4 பாயிண்ட் பை ஷெராட்டன் ஹோட்டலில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது என்றும் வாருங்கள் கூடுவோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். வால்பாறை செல்வதற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் பலர் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல தொடங்கினர். வால்பாறை பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்திருப்பதால் அங்கு செல்வதற்கும் நாளை மறுநாள் முதல் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சனிக்கிழமை முதல் இ பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே வால்பாறைக்குள் அனுமதிக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் இ பாஸ் பெறும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியிலும் சோலையார் அணை இடதுகரை சோதனைச் சாவடியிலும் இ பாஸ் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. ராமர் கோவிலை தொடர்ந்து சீதைக்கு கோவில் கட்டப்படும் என்று பீகார் தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதனால் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தர்பங்காவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மாட்டுத்தீவன ஊழலிலும் நில மோசடியிலும் ஈடுபட்ட லாலு பிரசாத் பீகாரின் வளர்ச்சிக்கு ஏதேனும் செய்தாரா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத மைத்திலி தாகூருக்கு பாஜக வாய்ப்பளித்திருப்பதாகவும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸில் இது நடக்கவே நடக்காது என்றும் குறிப்பிட்டார். ராமர் கோவிலை தொடர்ந்து சீதைக்கு கோவில் கட்டப்படும் என்றும் பொதுமக்களுக்கு அமித்ஷா உறுதியளித்தார். आपने हमारे गोपाल जी को 19 में चुनकर भेज दिया, मोदी जी प्रधानमंत्री बने और डंके की चोट पर अयोध्या में रामलल्ला का मंदिर बन गया. தனது மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று லாலு பிரசாத் விரும்புவதாகவும் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்புவதாகவும் விமர்சித்த அமித்ஷா 2 பதவிகளும் காலியாக இல்லை என்றும் கூறினார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பாஜக இயக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புதன்கிழமை தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். அதன்படி முசாஃபர்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி சமூக நீதியை தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை நரேந்திர மோடியும் RSSம் தாக்குவதாக கூறிய ராகுல் காந்தி அரசியல் சாசனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் சூளுரைத்தார். नीतीश जी, तेजस्वी जी ने कहा, नीतीश जी का चेहरा का प्रयोग हो रहा है, रिमोट कंट्रोल बीजेपी के हाथ में है. आप ये मत सोचिए कि अति पिछड़ों की आवाज उधर सुनाई देती है. வாக்குக்காக பிரதமர் நரேந்திர மோடி எதை வேண்டுமானாலும் செய்வார் என்றும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாது என்றும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் கடல்சார் துறை அசுர வளர்ச்சி மற்றும் ஆற்றலோடு முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய கடல்சார் வாரம் என்ற சர்வதேச மாநாடு மும்பையில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டை கடந்த 27ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை பங்கேற்று கடல்சார் கண்காட்சியை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி இந்திய துறைமுகங்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இம்மாநாட்டில் 85 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று இருப்பதை குறிப்பிட்ட அவர் இது இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கையை காட்டுவதாக தெரிவித்தார். When the global seas are rough, the world looks for a steady lighthouse. और भारत ऐसे लाइट हाउस की भूमिका को बहुत मजबूती से निभा सकता है.
கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வர்த்தக மற்றும் துறைமுக கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பாடு அடைந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பேருந்து மீது கார் மோதக்கூடிய பதற வைக்கக்கூடிய காட்சிதான் இது. கேரள மாநிலம் மானூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட கார் அப்பளம் போல் நொறுங்கியது. நல்வாய்ப்பாக காரை ஓட்டி வந்த மூவாற்றுப்புழா பகுதியை சேர்ந்த ஷபீர் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து நடைபெற்ற உடனே அருகில் இருந்தவர்கள் கார் கதவை உடைத்து ஷபீரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். காரிலிருந்து மது பாட்டில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஷபீர் மது போதையில் இருந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து PM ஸ்ரீ திட்டத்தின் இணையும் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி PM ஸ்ரீ திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் மாநிலத்திற்கான நிதியை பெறும் வகையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதாக கேரள அரசு அறிவித்தது. இதற்கு ஆளும் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து மறுபரிசீலனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறினார். கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தலைமையில் குழு அமைக்கப்படுவதாகவும் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் கேரள அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் PM ஸ்ரீ திட்டத்தில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது. இந்த நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றான மெலிசா புயலின் கோரத்தாண்டவத்தால் கரிபியன் தீவு நாடுகள் உருக்குலைந்த காட்சிகள்தான் இவை. கரிபிய கடலில் உருவான மெலிசா புயல் நேற்று முன்தினம் இரவு ஜமைக்கா தீவில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சூறை காற்றால் ஏராளமான வீடுகள், மின் கம்பங்கள், மரங்கள் சேதமடைந்தன. ஜமைக்காவை புரட்டி போட்ட மெலிசா புயல் ஹைட்டி மற்றும் டொமினிக்கன் குடியரசு தீவுகளை மிரட்டிவிட்டு கியூபாவை நோக்கி புதன்கிழமை நகர்ந்தது. இதனால் அந்நாட்டில் கோல்ட் குயின் உள்ளிட்ட நகரங்களில் பலத்த மழை பெய்தது. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. லட்சக்கணக்கானோர் இருளில் மூழ்கினர். மெலிசா புயலின் தாக்கத்தால் ஜமைக்காவில் இதுவரை 4 பேரும், ஹைத்தியில் 40 பேரும் உயிரிழந்தனர். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் அரையிறுதி கிரிக்கெட் போட்டி மழையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது. மும்பை டிஒய் பாட்டில் மைதானத்தில் இரவு பகலாக இப்போட்டி நடைபெறுகிறது. நடப்பு உலகக்கோப்பை போட்டியில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் ஆஸ்திரேலிய அணி வலுவான நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் இந்திய அணி 3 போட்டிகளில் மட்டுமே வென்று கடைசி அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. லீக் போட்டியின் போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி 300 ரன்களுக்கு மேல் குவித்த போதும் தோல்வியை தழுவியது. இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா நல்ல ஃபார்மில் உள்ள நிலையில் காயம் காரணமாக மற்றொரு தொடக்க வீராங்கனை பிரதிகா ராவல் விலகியுள்ளது சற்றே பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு பதில் அணிக்கு திரும்பியுள்ள சாபலி வர்மா அதிரடியை காட்டுவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பந்துவீச்சிலும் இந்திய அணி சற்றே கவனம் செலுத்தினால் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற வாய்ப்புள்ளது. இதனிடையே மும்பையில் இன்று மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மழையால் ஆட்டம் கைவிடப்பட்டால் ஏற்கனவே பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்க அணி முன்னேறியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டது. கவுகாத்தியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீசிய நிலையில் தென்னாப்பிரிக்க தொடக்க வீராங்கனையும் கேப்டனுமான
லாரா வோல்வார்ட் 143 பந்துகளில் 169 ரன்களை குவித்தார். தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன்கள் குவித்தது. இதையடுத்து விளையாடிய இங்கிலாந்து ரன் கணக்கை தொடங்கும் முன்பே 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணி 42.3 ஓவர்களில் 194 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 125 ரன்களில் தோல்வியை தழுவியது. 169 ரன்கள் குவித்து தென்னாப்பிரிக்கா வெற்றிக்கு வித்திட்ட அந்த அணியின் கேப்டன் லாரா வோல்வார்ட் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஒருநாள் போட்டித் தொடரை 2-1 என இழந்தது. அதைத் தொடர்ந்து முதல் T20 போட்டி கான்பெரா நகரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். மழையால் 2 ஓவர்கள் குறைக்கப்பட்ட நிலையில் இந்திய வீரர்கள் அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கி அதிரடியாக விளையாடினர். அபிஷேக் 19 ரன்களில் அவுட் ஆக அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் கில்லுடன் சேர்ந்து வேகமாக ரன் சேர்த்தார். 9.4 ஓவரில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன்களை குவித்திருந்த போது மழை தொடர்ந்து பெய்தது. அப்போது கில் 20 பந்துகளில் 37 ரன்களுடனும் சூரியகுமார் 24 பந்துகளில் 39 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு மழை தொடர்ந்ததால் போட்டியை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இரு அணிகளுக்கு இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. நடிகை சமந்தா நீல நிற சேலையில் தோன்றும் புகைப்படம் இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. சமந்தா என்றாலே ஸ்டைல் தான். அவ்வப்போதைக்கு ஏற்ற டிசைனில் வலைத்தளத்திலும் நிகழ்ச்சியிலும் வலம் வருபவர் சமந்தா. அவ்வகையில் தற்பொழுது அமர்க்கலமான ராயல் ப்ளூ நிற சேலையில் போஸ் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்து இழுத்துள்ளார் சமந்தா. நீல நிற சேலைக்கு மேட்சிங்கான அதே நீல நிற ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையுடன் தோன்றுகிறார். பிரபல டிசைனர் ரீனா சிங் கைவனத்தில் இவை இரண்டும் உருவாகியுள்ளன. சேலையின் விலை மட்டும் 32,000 ரூபாய் ஆகும். ரபிக்கையின் விலை 12,500 ரூபாய் என்றும் பிரைஸ் டாக் சொல்கிறது. இந்த கைத்தறி நெசவு சேலையை அணிந்த சமந்தாவின் புகைப்படங்கள் லைக்ஸை அள்ளி குவித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சோதனை 3 மாவட்டங்களில் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான நடைமுறைகள், கேள்வித்தாள்கள், டிஜிட்டல் செயலிகளை மதிப்பிடுவதற்கு ஏதுவாக முன் சோதனை நடைபெறவுள்ளது. அதன்படி நவம்பர் 1 முதல் 7ஆம் தேதி வரை சுய கணக்கெடுப்பு செய்வதற்கான முன் சோதனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை நவம்பர் 10 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட் தாலுகாவில் உள்ள கிராமப்புற பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள நகர் பகுதி என 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் முன் சோதனையின் போது களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு அதிக துல்லியம், செயல்திறன் மற்றும் தயார் நிலையை உறுதி செய்ய இந்த முன் சோதனை பயிற்சி உதவும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை ஏரி நிரம்பி அருகே உள்ள விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நெல், வேர்க்கடலை, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. வேலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை எதிரொலியாக குடியாத்தம் அருகே உள்ள மோர்த்தானா அணை நிரம்பி மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லூர்பேட்டை ஏரியும் நிரம்பி லிங்குன்றம் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. விவசாய நிலங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 700 வாழை மரங்கள் சேதமடைந்தன. இது மட்டுமின்றி நெல், வேர்க்கடலை, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டாரங்களில் வயல்களில் தேங்கிய மழைநீர் 7 நாட்கள் ஆகியும் வடியாத காரணத்தால் சுமார் 750 ஏக்கர் சம்பா பயிர்கள் அழுகி சேதமடைந்தன. ஆறுகள், வடிகால்களில் வெங்காய தாமரை, சம்புக்கோரை உள்ளிட்டவை படர்ந்துள்ளதால் வயல்களில் தண்ணீர் தேங்கி வடிந்து செல்ல வழியில்லை என்று விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். இதனால் நீர்நிலைகளை சுத்தம் செய்யவும், அழுகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார்மடம் தரைப்பாலம் சேதமடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் படகு சேவை தொடங்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடைமடையில் உள்ள ஆண்டார்மடம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக ஆண்டார்மடம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் புதிய தரைப்பாலம் அமைத்து தரவும், தற்காலிக போக்குவரத்திற்கு வழிவகுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனால் 4 நாட்களாக பள்ளி, கல்லூரிகள் அத்தியாவசிய பணிகளுக்காக வெளியூர் செல்ல
செல்ல முடியாமல் தவித்த மக்கள் படகுகளில் ஏறி பயணம் செய்தனர். அதே நேரம் உடனடியாக உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட ஜோதி நகர் குடியிருப்பு பகுதியை ஒரு வாரமாக மழைநீர் சூழ்ந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக ராட்சத மோட்டார்கள் மூலம் வெள்ள நீர் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை எதிரொலியாக அன்னனூர் ஏரி நிரம்பி வெள்ள நீர் வெளியேறியது. இதனால் ஜோதி நகர் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் ஒரு வாரமாக வடியவில்லை. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர ஆணையருக்கு அமைச்சர் நாசர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் NLC இந்தியா நிறுவனத்தின் ராட்சத மின் மோட்டார்கள் வரவழைக்கப்பட்டு மழைநீரை வெளியேற்றும் பணி மும்முரமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 3 பம்ப் இருக்குது. அதில் ஒரு 2 25 HP, ஒரு 15. இந்த 25 HP பம்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 4500 லிட்டர் பம்ப் பண்ணி வெளியே அனுப்போம். வெள்ள நீரை அப்புறப்படுத்தும் பணியில் 13 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் NLC கூடுதல் முதன்மை பொறியாளர் வாசுதேவன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் காரை மறித்து 4.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜார்டின் கமிஷனுக்கு நாடு முழுவதும் பணம் மற்றும் பொருட்களை அனுப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 20ஆம் தேதி இவரது நிறுவன ஓட்டுநர்கள் 2 பேர் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு 4.5 கோடி ரூபாயுடன் புறப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர் அருகே வந்தபோது 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் கத்திமுனையில் காரை நிறுத்தி பணத்தை கொள்ளையடித்து தப்பியோடினர். இதுகுறித்து பொன்னேரிக்கரை காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் இதில் ஈடுபட்டது தெரியவந்தது. கேரளா சென்ற தனிப்படை காவலர்கள் பாலக்காடு, கொல்லம், திருச்சூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். இதில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வெற்றி தோல்வி என எதனை சந்தித்தாலும் உழைப்பை நிறுத்தாத தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். திருப்பூரில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு பிறகும் இளைஞர்களை ஊக்குவிப்பவர் கருணாநிதி என்று கூறினார். எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும், பிரம்மாண்டமான வெற்றி அல்ல, மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும். அவர் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார். ஆனாலும் கூட அடுத்த நாள் காலையிலே முரசொலியை நான் வாங்கி படிப்பேன். அப்பொழுது மட்டும்தான், ரெகுலராக படிக்கிறேனோ இல்லையோ, அவர் தோல்வி அறிகிற பொழுதெல்லாம் அடுத்த நாள் வருகின்ற முரசொலியை நான் வாங்கி படிப்பேன். அதில் எழுதுவார், தம்பி வீறு கொண்டு எழுந்துவா. நேற்றைக்கு தான் மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கும். அவருடைய அந்த உழைப்பு தான் அவரை ஒப்புயர்வற்ற தலைவராக மீண்டும் உயர்த்தி காட்டியது. இதேபோன்று இந்திய அளவில் சிறந்த நுண்ணறிவு கொண்ட ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெயலலிதா அம்மையாரை போல சிறந்த நுண்ணறிவு கொண்ட தலைவர்கள் இந்திய தேசத்தில் மிக மிக குறைவு. நீங்கள் என்ன சொல்லப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் வாயை திறந்து 2-3 வார்த்தைகள் சொல்வதற்குள்ளாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இறை நம்பிக்கை மூலமே தான் இந்த உயரத்தை அடைந்திருப்பதாக CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தென்காசியில் மாணவி பிரேமாவுக்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்படும் வீட்டை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பளிக்க வந்த மாணவ மாணவிகளுடன் சிலம்பம் சுற்றினார். ஏழ்மையான குடும்ப சூழலுக்கு நடுவே நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று வேலைவாய்ப்பை பெற்ற தென்காசி மாவட்டம் கழுநீர் குளத்தைச் சேர்ந்த பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் பிரேமா வீட்டிற்கு சென்றார். அங்கு நடந்து வரும் வீட்டு கட்டுமான பணிகளை நேரடியாக ஆய்வு செய்தார். தொடர்ந்து பிரேமாவிடம் செல்போன் மூலம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் பெற்றோரிடமும் சிறிது நேரம் உரையாடினார். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் கீழசுரண்டை வழியாக சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாணவ மாணவிகள் சாலையில் சிலம்பம் சுற்றி வரவேற்பு தந்தனர். தனது வாகனத்தில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் அவர்களை பாராட்டியதோடு சிலம்பத்தை கையில் வாங்கி தானும் சிலம்பம் சுற்றினார். இதனை பார்த்து உற்சாகமடைந்த அப்பகுதி மக்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர்.
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட CMDA அனுமதி அளித்திருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இதையடுத்து சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை என்றும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரியும் மேலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பிரெஸ்னேவ் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிடக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்குள் 1250 வீடுகள் கொண்ட குடியிருப்புகளை கட்ட தனியார் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருப்பதுடன் இதுபோன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதற்காகவே ராம்சார் தளத்தின் எல்லைகளை தமிழ்நாடு அரசு வரையறுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததும் பெண்களுக்கு உரிமை கிடைத்து விட்டதா என கேள்வி எழுப்பிய அன்புமணி, உரிமை தொகைக்கு ஒதுக்கும் நிதியை நீர் மேலாண்மைக்கு வழங்கினால் மக்கள் வாழ்க்கை முன்னேறும் என்றார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூரில் உரிமை மீட்பு பயணத்தில் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததும் பெண்களுக்கு உரிமை கிடைத்து விட்டதா என கேள்வி எழுப்பினார். சமூக நீதி என்று திமுகவுக்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. 15 விழுக்காடு கோரிக்கை. இந்த 15 விழுக்காடு வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தது 15 விழுக்காடு. சமூக நீதிக்கும் திமுகவிற்கும் எள்ளளவும் சம்பந்தம் இல்லை என்றும் அன்புமணி விமர்சித்தார். அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வச்சுதான் நீங்க பொழப்பே நடத்துறீங்களா? அதை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறீங்களா? உங்க பிள்ளைங்கெல்லாம் படிக்க வச்சு. தன்னிடம் அதிகாரம் இருந்தால் தமிழ்நாட்டில் போதையை ஒழிக்க 6 மாதம் வேண்டாம், 6 நாட்கள் போதும் என்றார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே எக்ஸல் பொறியியல் கல்லூரி மாணவர்களின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு எக்ஸல் பொறியியல் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் கல்லூரிக்கு வரும் 2ஆம் தேதி விடுமுறை விடப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் கல்லூரி விடுதி சமையலறையில் போதிய பராமரிப்பு இல்லை என கூறி சீல் வைத்தனர். இந்நிலையில் மாணவர்கள் சிலர் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டதாக குமாரபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக போக்கிரி விக்டர், பீனிக்ஸ் விக்னேஷ் என்ற 2 எக்ஸ் பக்கங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்று சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பதிவேற்றம் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்மணியிடம் 11 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்ற 6 முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை அடுத்த ஆனந்தவல்லி அம்மன் நகரைச் சேர்ந்தவர் சுதா அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சுதா இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்த 3 பேர் அவரிடம் பேச்சு கொடுத்து திசை திருப்பியுள்ளனர். அப்பொழுது மற்றொரு வாகனத்தில் வந்த 3 முகமூடி கொள்ளையர்கள் சுதாவின் கழுத்தில் இருந்த 11 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து சுதா அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய 6 முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லியில் செயற்கை மழை பொழிய வைக்கும் முயற்சி தோல்வியடைந்தது ஏன் என கான்பூர் IIT விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் 1,20,00,000 ரூபாய் செலவில் மேக விதைப்பு மூலமாக செயற்கை மழை பொழியச் செய்யக்கூடிய முயற்சி தோல்வியடைந்ததாக கான்பூர் IIT இயக்குநர் மணீந்திர அகர்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மேகங்கள் மீது ரசாயனங்கள் தெளித்து செயற்கையாக மழை பெய்விக்க IIT கான்பூருடன் அந்த மாநில அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. 5 முயற்சிகள் மூலமாக இத்திட்டத்தை சாத்தியப்படுத்த டெல்லி அமைச்சரவையில் 3,21,00,000 ரூபாய் நிதி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் முதல் முயற்சியாக சுமார் 1,20,00,000 ரூபாய் செலவில் டெல்லியின் புராரி, விஹார், கரோல் உள்ளிட்ட இடங்களில் மேகங்கள் மீது ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டன. ஆனால் ஈரப்பதம் குறைவாக இருந்ததால் செயற்கை மழை சாத்தியப்படவில்லை என்று கான்பூர் IIT இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார். A lot of cloud moisture, it was only around 15%. So with that low moisture content, the possibility of making it rain is very small. So we did not achieve success from that perspective. But still, we got a lot of very useful information.
அதே சமயம் மேக விதைப்பு மூலமாக காற்று மாசு 6 முதல் 10 விழுக்காடு வரை குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலமாக விரைவில் செயற்கை மழையை சாத்தியப்படுத்துவோம் என்றும் IIT இயக்குநர் மணிந்திர அகர்வால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாக்பூரில் விவசாய கடனை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் 2வது நாளாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முடங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் விவசாய கடனை முற்றிலும் ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சரும் பிரகார் கட்சி தலைவருமான பச்சுகடு தலைமையில் சுமார் 15,000 விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையை தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனால் ரயில் நிலையங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கடனை ரத்து செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மும்பை வருமாறு பிரகார் கட்சி தலைவருக்கு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாக்பூரில் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பச்சுகடு நிபந்தனை விதித்துள்ளார். வருமான வரி கணக்கு மற்றும் வருமான வரி தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. 2025-26 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் 30 அறிவிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 31 வரை நீட்டித்து ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. வட மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கும்படி இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப், ஹரியானா மாநில உயர்நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருந்தன. இதையடுத்து வருமான வரி கணக்கு மற்றும் வருமான வரி தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு அக்டோபர் 31 இருந்த காலக்கெடு டிசம்பர் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தணிக்கை அறிக்கைகளை நவம்பர் 10 வரை தாக்கல் செய்யலாம் என்றும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் கால்நடை கண்காட்சியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எருமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அஜ்மீரில் சர்வதேச புஷ்கர் கால்நடை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் ராஜஸ்தான் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் மாடுகள், காளை, எருமை, குதிரைகள் உள்ளிட்டவை காட்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்கு 800 கிலோ எடை கொண்ட எருமை விற்பனைக்கு வந்துள்ளது. யுவராஜ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த எருமை மாடு முரா வகையை சேர்ந்ததாகும். इसके अंदर 25 लाख तो लग चुके वहाँ मेले में, अभी तक आज ही आए हैं इसके अंदर। आप कितना मांग रहे हैं? हम 35 लाख मांग रहे हैं। இந்த எருமை மாட்டிற்கு பால், பாதாம், முந்திரி உள்ளிட்டவை உணவாக வழங்கப்படுகிறது. குஜராத்தின் நர்மதா நதிக்கரையோரம் அமைந்துள்ள பிரம்மாண்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு அருகே நடந்த அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் காட்சிகளே இவை. நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக குஜராத்தின் கெவாடியாவில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைக்கான சிலை அருகே மத்திய அரசு சார்பில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. की कमान संभाली है सब इंस्पेक्टर ललित मोहन ने. சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவியும் ஒத்திகை பார்க்கப்பட்டது. पुष्प वर्षा से ये विशेष रूप से पूज्य सरदार को இதில் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ராம்பூர் ஹவுண்ட், முத்தோல் ஹவுண்ட் உட்பட நாய்கள் அணிகளும் பங்கேற்று சாகசங்களை நிகழ்த்தி காட்டின. गजब की फुर्ती और तीव्रता के साथ पार करती 2024 की अखिल भारतीय पुलिस प्रतियोगिता की चैंपियन BSF की भारतीय नस्ल मुधोल हाउंड की श्वान அகில இந்திய காவல்துறை நாய்களுக்கான போட்டியில் முதலிடம் பிடித்த முத்தோல் ஹவுண்ட் வகையைச் சேர்ந்த ரியா இந்த அணியை வழிநடத்தியது. 104 பேரை கொன்ற நிலையில் மீண்டும் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 104 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடைபெற்ற இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் காசாவில் உள்ள இஸ்ரேலிய வீரர் ஒருவரை ஹமாஸ் படையினர் சுட்டு வீழ்த்தியதாக கூறி காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த கொடூர தாக்குதலில் 104 பேர் கொல்லப்பட்டனர்.
இதனால் காசாவிற்கு திரும்பிய மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் அவை கடும் அதிர்ச்சி தெரிவித்த நிலையில் தாக்குதலை நிறுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. நீருக்கடியில் இலக்கை தாக்கி அழிக்கும் பொசைடன் எனும் அணு ஆயுத ட்ரோனை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்தில் ரஷ்யா சோதித்து பார்த்த இரண்டாவது அணு ஆயுதம் பொசைடன் ட்ரோன் என்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் யுக்ரைனுக்கு எதிரான போரில் காயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரும் ரஷ்ய வீரர்களை அதிபர் புட்டின் சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து பேசிய அவர், தண்ணீருக்கு அடியில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பொசைடன் எனும் அணு ஆயுத ட்ரோனை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக தெரிவித்துள்ளார். இந்த ஆளில்லா ட்ரோன் மூலம் எதிரி நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல் உட்பட ராணுவ தளவாடங்களை எளிதில் தாக்கி அழிக்க முடியும் என்றார். பொசைடன் ட்ரோன் ஏற்கனவே உள்ள சாமட் அணு ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்தது என்றும் பொசைடன் ட்ரோனை எந்த ஆயுதத்தாலும் இடைமறித்து அழிக்க முடியாது என்றும் புட்டின் தெரிவித்தார். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரேவ்ஸ்டிக் ஏவுகணையை ரஷ்யா சோதித்து பார்த்தது. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்த நிலையில் ஒரு வார இடைவெளியில் மீண்டும் ஒரு அணு ஆயுதத்தை ரஷ்யா சோதித்து பார்த்திருப்பது ஐரோப்பிய நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய அவரது தலைமை விமானி மூலம் அமெரிக்கா திட்டமிட்டது அம்பலமாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடுகளான வெனிசுலா மற்றும் கியூபா என்றாலே அமெரிக்காவுக்கு என்றும் கடுப்புதான். ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இருந்தே வெனிசுலாவை ஒரு கை பார்க்க அமெரிக்கா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதன் உச்சமாக நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவரது விமானி மூலமே கடத்த திட்டமிட்டது அம்பலமாகியுள்ளது. நிக்கோலஸ் மதுரோவின் தலைமை விமானியாக இருந்த ஃபிட்னர் வில்லேகாஸை டொமினிக்கன் ரிப்பப்ளிக் தீவுகளில் அமெரிக்க ரகசிய ஏஜென்டான எட்வின் லோபஸ் கடந்த 16 மாதங்களுக்கு முன்பு சந்தித்து மதுரோவை தாங்கள் சொல்லும் இடத்திற்கு விமானத்துடன் கடத்தி கொண்டு வந்தால் பணத்தால் குளிப்பாட்டுவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அப்போது இருவரும் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டனர். இடைமறிக்க முடியாத தொழில்நுட்பத்தில் தகவல்களை பரிமாறி வந்தனர். இந்நிலையில் ட்ரம்ப் அதிபரானதும் மதுரோவை கைது செய்ய தீவிரம் காட்டினார். இந்நிலையில் மதுரோவை கைது செய்ய உதவுவோருக்கு $50 மில்லியன் வழங்கப்படும் என பரிசு தொகையை உயர்த்தினார். இதனை சுட்டிக்காட்டி விமானிக்கு அமெரிக்க ஏஜென்ட் லோபஸ் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீண்டும் தகவல் அனுப்பியுள்ளார். இந்த தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தான் காதலித்த பெண்ணை லண்டனில் இருந்து திருநெல்வேலிக்கு வரவழைத்து இளைஞர் ஒருவர் பதிவு திருமணம் செய்ய முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் என்ற வழக்கறிஞர் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்தார். இந்நிலையில் அந்த பெண் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்ற நிலையில் அவருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது பூர்த்தியானதாக தெரிகிறது. இதனையடுத்து பெற்றோரிடம் தெரிவிக்காமல் கோவை வந்த இளம்பெண்ணை கோவிலில் வைத்து இளைஞர் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் பாளையங்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய சென்றபோது இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் தங்கள் மகளை ஏமாற்றிய வழக்கறிஞருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக பெண் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் நிறைய இருக்கா சார். அவன் பிளான் பண்ணி பல பேரை அவன் ஏமாத்திருக்கான் சார். இந்த பிஞ்சு குழந்தை 13 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ கூட்டிகிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கிறேன் சார். நியாயமாக இருந்தா என்ன, எங்கள்கிட்ட மாமா நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார்? என்னைக்காச்சும் எங்கள் குடும்பத்தில் யார்த்தாச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார். எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். எங்கள் பிள்ளையை நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம், பிஏல சேர்த்து வச்சோம், பல விஷயம் பண்ணோம் சார். அதே சமயம் தங்கள் மகனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரல, ஆனால் எங்கள் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து, பெண் வீட்டாளர்கள் என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவனுக்கு மட்டுமில்லை, எங்களை சேர்ந்த எல்லாத்துக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்குது. காரணம் என்ன, அவங்களோட நாங்களும் ஒன்று குறைந்தவர்களே, ஒரே சாதி தான். ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட பணம் இல்லை. இது ஒன்றுதான் பிரச்சனை. இருதரப்பினர் மோதிக்கொண்டதில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.